வெங்காயமும் கோபிஸும் வச்சு பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வெங்காயத்தை பொடிசாக நீளமாக நறுக்கிக்கிறேன்னு. இப்போ நல்லா இதை உதுத்தி விட்றேன்னு. உதுத்தி விட்டு இதே மாதிரியே கோபிஸையும் பொடிசாக நறுக்கிக்கிறேன்னு. இப்போ நல்லா ஊற்றி விட்டாச்சு. கோபிஸ் அள்ளி வெங்காயத்தோட ஒக்க போட்டுட்டு பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு, மல்லி இலை கொஞ்சம், காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள், அரிசிமா கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலைமா கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறேன்னு. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன்னு. இப்போ சூடு பண்ணி அதில் ஒரு கரண்டி எடுத்து இந்த நம்ம பிணைஞ்சி வச்சிருக்கிற மாவில் ஊற்றிக்கிறேன்னு. ஊற்றி இதையும் நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கிறோன்னு. செவக்கவும் திருப்பி போட்டு 2 பக்கமும் செவக்கவும் எடுத்துக்கிறேன்னு. இப்போ 2 பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட வேண்டியது. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க வேண்டியது. இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள்.